உலக அரசியல்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்ட திருப்பம் நடந்திருக்கு. ஒரு காலத்துல சாத்தானின் ராஜ்யம்னு அமெரிக்கா ரஷ்யாவையும், முதலாளித்துவத்தின் வீழ்ச்சி உறுதி அப்படின்னு ரஷ்யா அமெரிக்காவையும் மாறி மாறி திட்டுக்கிட்டாங்க. ஆனா இப்போ அமெரிக்காவோட புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கையை பார்த்து ரஷ்யாவே எழுந்து நின்று கைத்தட்டி இருக்கு. ஆமாங்க, அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு அறிக்கை ஒட்டுமொத்த உலக அரசியலையுமே தலைகீழா மாத்தி இருக்கு. ட்ரம்ப் வெளியிட்ட இந்த புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கைகளை என்ன தாங்கி இருக்கு? முதல்ல, அமெரிக்கா 19ஆம் நூற்றாண்டின் மன்ட்ரோ கோட்பாட்டை மீண்டும் தூசி தட்டி எடுக்க போகுதாம். அதாவது, மேற்கு அரைக்கோள மொத்தமா அமெரிக்காவின் செல்வாக்கு மண்டலம்னு அறிவிச்சிருக்காங்க. சிம்பிளா சொன்னா, இந்த ஏரியாவில் நான் தான் பாஸ்னு அமெரிக்கா சொல்லுது. அடுத்து, உக்ரைன் போற பேச்சுவார்த்தை மூலமா முடிவுக்கு கொண்டு வர்றது அமெரிக்காவோட முக்கிய நோக்கம். அது மட்டும் இல்லாம ஐரோப்பா ஒரு நாகரிக அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றும் ஒரு அறிக்கை எச்சரிக்குது. ஆனா இதுல ஹைலைட்டே ரஷ்யாவுடன் மீண்டும் ஒரு சிரமமான உறவை ஏற்படுத்த விரும்புவதா அமெரிக்கா சொன்னதுதான். இந்த அறிக்கையை பார்த்ததும் ரஷ்யாவின் கிரெம்ளின் மாளிகை குஷி ஆயிடுச்சு. கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் அமெரிக்காவின் இந்த புதிய பார்வை எங்களுடைய பார்வையை போல இருக்கு அப்படின்னு சொல்லி பகிரங்கமாவே பாராட்டியிருக்காரு. ஒரு காலத்துல பரம எதிரிகளா இருந்த ரெண்டு நாடுகளும் இப்படி ஒரே குரல்ல பேசுறது உலக அரசியல ஒரு அரிதிலும் அரிதான நிகழ்வு. சரி, நேட்டோ படையோட விரிவாக்கத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? நேட்டோ ஒரு நிரந்தரமா விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கிற ராணுவ கூட்டணிங்கிற எண்ணத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னு அமெரிக்கா அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. இதையும் ரஷ்யா ஊக்கமளிக்கும் செயல் அப்படின்னு வரவேற்றிருக்கு. ஆனா இங்கத்தான் ஒரு சின்ன சிக்கல். ட்ரம்புக்கு இந்த நல்ல எண்ணம் இருக்கலாம், ஆனா அமெரிக்காவுக்குள்ள இருக்கிற டீப் ஸ்டேட் இதை ஏத்துக்காதுன்னு ரஷ்யா ஒரு சின்னதா சந்தேகத்தையும் குழப்பி இருக்கு. மொத்தத்துல இந்த புதிய கொள்கையோட முக்கிய டார்கெட் ரஷ்யா இல்ல, சீனா. இந்திய பசிபிக் பகுதி தான் இனிமே பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் போர்க்களம்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. தைவான் விஷயத்துல சீனாவோட மோதலை தவிர்க்க தங்களோட ராணுவ பலத்தை அதிகரிக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவும் சீனாவும் ஒன்னா சேர்றத நான் விரும்பலன்னு ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லி இருக்கிறத இங்க நாம நினைவுபடுத்திக்கணும். ரஷ்யாவை நண்பனாக்கி சீனாவை எதிர்க்க நினைக்கும் ட்ரம்பின் இந்த மாஸ்டர் பிளான் வெற்றி பெறுமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.